ரொம்ப நாளா பசங்க கொத்து பரோட்டா வேணும்னு கேட்டிருந்தாங்க. சால்னா செய்றதுக்கு என்னவோ ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஆனா இந்த பரோட்டா செய்றதுக்கு மட்டும் வேலை இழுக்குன்னு செய்யவே மாட்டேன். எப்பயாச்சும் தான் செய்வேன். இத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் சர்க்கரை, உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு சூடான பால் சேர்த்து மாவ நல்லா 10 நிமிஷம் அடிச்சு பெசஞ்சுக்கலாங்க. இப்ப லேயர் லேயரா வந்ததும் இந்த மாவ 2 மணி நேரம் ரெஸ்ட் குடுத்துக்கலாம். இப்ப பரோட்டா மாவு உருண்டையா நல்லா ரெடி பண்ணிட்டு கையிலேயே நல்லா தேய்ச்சுக்கலாங்க. இப்ப நல்லா மெலிசா வந்ததும் இதுல எண்ணெய் தடவிட்டு நல்லா ஓரத்துல இந்த மாதிரி இழுத்தோம்னா சென்டர்ல ஒரு பபிள் வரும். கடையில போடுற மாதிரி விசிறி அடிக்கலாம் தெரியாதுங்க. இந்த மாதிரி மெத்தட் தான் நான் ட்ரை பண்ணுவேன். இதை அப்படியே எடுத்து சுருட்டி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பரோட்டா சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா லேயர் லேயராக பரோட்டா வரும். இப்போ கடையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சோம்பு, பட்டை, லவங்கம், 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு, மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி, வெறுமிளகாய் தூள், 65 மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து வதக்கிட்டு இப்போ இதில் சால்னா, பன்னீர், பரோட்டா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.